தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27 ஜூலை 2026. இன்று வளர்பிறை திரையோதசி மாலை மணி 5:47 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதுர்தசி. மூலம் நட்சத்திரம் பகல் மணி 12:38 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூராடம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வைத்திருதி நாம யோகம் தைத்துல கரணம். இன்றைக்கு வாஸ்து பூஜை காலையில் 7:42லேருந்து 8:18க்குள்ள வாஸ்து பூஜை செய்வதற்கு நல்ல நாள். வைத்திருதி ஸ்ரார்த்தம் ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். அகசு நாழிகை 31:15, தியாஜ்யம் நாழிகை 42:47. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை திரையோதசி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 47. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கர்க்கடக ராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரநம்பியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எழுதினோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். தந்தை வழி உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், மாற்றத்திற்கான பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் நீங்கள் இன்றைக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும், ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருப்பு. தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கு நடக்கும்.
தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாப முன்னேற்றத்தினை நீங்கள் இன்று பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் மறைந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பு நமக்கு அனுகூலத்தை கொடுத்திருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். சுபவிரய செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இழுபறியாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 4. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், மாற்றத்திற்கான பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு ஏற்படும். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் இன்று விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா நட்சத்திரநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கார். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் என்பது ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கோச்சார சந்திரன் கேந்திரத்தில் பயணம். ராசிநாதன் புதன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி. அற்புதமான ஒரு நாள். வீடு மண்மனை யோகங்கள்லாம் இன்றைக்கு ஏற்படும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு 3ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் அவருடைய பார்வை அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பதனை நீங்கள் இன்று பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் இன்று ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கும். எல்லா காரியங்களுமே உங்கள் மனதிற்கேற்றாற்போல் நல்லபடியாக என்று நடைபெறும். நண்பர்கள், உறவினர்களால்
அனுகூலமான ஒரு தன்மை என்று காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முக்கியமாக அந்த திருமணம் சம்பந்தமான தடங்கல்கள் என்று விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேதுவனுடைய சாரம் மற்றும் சுக்கிரனுடைய சாரம் பெற்று ராசியிலேயே சம்பந்தம். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் என்பது விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசணும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களிலுமே தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏதோ ஒரு தொழில் விருத்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாகவே அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள், தடைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு, மற்ற கிரகங்களுடைய இருப்பு, பார்வை எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். வாகன பிராப்தி ஏற்படும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி, குரு பார்வை, 4ஆம் இடத்துல புதன், சந்திரன் பார்வை, 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார், 10ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் இருக்கார். கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.